அநேக சபைகளை நான் அறிவேன். கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலே அநேக சபைகளுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் மீட்ப திருச்சபை ஒரு விசேஷித்தமான சபை. கர்த்தரின் பார்வையிலே நம் மீட்ப திருச்சபை ஒரு விசேஷித்தமான ஒரு சபை. ஒவ்வொரு வருடமும் வருடத்தை துவங்கும் பொழுது முதல் மாதம் ஜனவரி மாதத்தை மிஷனரி தரிசன மாதமாக நாம் ஆசரிக்கிறோம். ஆம், வருடத்தின் துவக்கத்திலிருந்தே அது மிஷனரிகளை குறித்த ஒரு தரிசனம், அவர்களை குறித்த ஒரு பாரம். ஆனால் வருஷத்தின் துவக்கம் முதல் மிஷனர்களை நாம் நினைவு கூர்ந்து, அவர்கள் ஊழியங்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை குறித்த தரிசனத்தோடு நாம் இந்த வருஷத்தை துவங்குகிறோம். வருஷத்தின் நடு பகுதி ஜூன் முடிந்து ஜூலை மாதம் முழுவதும் நாம் மிஷனரிகளின் விழிப்புணர்வு, அவேர்னஸ் ஆஃப் த மிஷனரிஸ், அதை நாம் நினைவு கூர்ந்து நம்மால் இயன்றதை இந்த மிஷனரி ஊழியங்களுக்கு, நற்செய்தியை அறிவிக்க ஊழியங்களுக்கு நாம் செய்கிறோம். அந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அந்த ஊழியங்களை தாங்குகிறோம், ஊழியர்களை தாங்குகிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய சபையிலே ஊழியர்களை எழுப்பும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். அநேக ஊழியர்கள் இந்த சபையிலே எழுந்து இன்றைக்கு கர்த்தருக்காக பிரகாசிக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். சென்னையில் பாலப்பாக்கத்தில் மட்டுமல்ல, அநேக இடங்களுக்கு, அநேக மாநிலங்களுக்கு, நம்ம இந்தியாவை கடந்து நேபாள் தேசத்திற்கும் நம்முடைய ஊழியம் பரவி இருக்கிறது என்றால் ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்முடைய மனதில் போட்டிருக்கும் அந்த ஊழிய தரிசனம், மிஷனரி பாரத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த தரிசனம், ஒரு விசேஷித்த பாரம். கர்த்தர் அநேக விசுவாசிகள் உண்டு. நம்மை, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டு இந்த மீட்ப திருச்சபையிலே அங்கமாக நாட்டி வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுத்துள்ளாங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும், உங்களுடைய நற்செய்தி பரவட்டும் ஆண்டவரே. அதற்கு நான் என்னால் இயன்றதை செய்வேன் என்ற அந்த ஜெபத்தோடு, அந்த அர்ப்பணிப்போடு நாம் இந்த சபையில் தொடரும் பொழுது கர்த்தர் நம் மூலமாக, நம்முடைய குடும்பங்கள் மூலமாக, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக, இந்த சபையின் மூலமாக ஆண்டவர் அநேக ஊழியர்களை எழுப்புவார்கள். அந்நாளுக்கு ஒரே ஒரு குறை இருந்தது, குழந்தை இல்லை. அது நிமித்தம் அவள் அனுபவித்த நிந்தைகள், நெருக்கங்கள், விட்ட கண்ணீர்கள் சகலத்தின் கர்த்தர் கண்டார். ஆறுதலற்ற நிலையிலே ஒரு குழந்தை வேண்டும் என்று அவள் தேவாலயத்துக்கு சென்றாள். கர்த்தர் சமூகத்திலே சென்றார். சீலோவிலே அவளை காண்கிறோம். சீலோ என்றால் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய பிரசன்னம். அங்கு தன்னன் தனியாக சென்றாள். நல்லதொரு கணவன் எவ்வளவோ ஆறுதல் படுத்தினார். ஆனால் கணவனாலே அவளுக்கு வேண்டிய ஆறுதல் தர முடியவில்லை. ஒரே ஒரு இடத்தை நாடி சென்றார், ஆலயத்தை நோக்கி சென்றார். அங்கு தன்னைத்தானே அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நெருக்கத்தை கண்ணோக்கி பாரும். ஒரு காரணமும் இல்லாமல் நான் நிந்திக்கப்படுகிறேன். நான் மலடியாக இருப்பது என்னுடைய குற்றம் அல்ல ஆண்டவரே, இதை நீக்கி போடும் என்று தன் நிந்தையை கூறி, தன் நெருக்கத்தை கூறி, எவ்வளவாய் நான் நெருக்கப்படுகிறேன் நெருக்கத்திலே கர்த்தருக்கு கூப்பிட்டாள். அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. நான் ஒரு மகனுக்காக நான் கர்த்தர் நோக்கி வந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் தனக்காக ஒரு தீர்க்கதரிசி, தன்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த வெளிப்பாடை பெற்றவளாக உடனே சொன்னாள், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தாள், அவனை நான் உமக்கென்றே அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்தாள். அவள் ஜெபத்தின் மூலமாக சாமுவேல் என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே எழுப்பினார். ஆனகையால் உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கடந்து செல்லும் நெருக்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் எப்படியாக நிந்திக்கப்படுகிறீர்கள், எப்படியாக நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிவார். இந்த நெருக்கத்தின் மத்தியிலே உடைந்த மனதோடு இந்த வேளையிலே நீங்கள் ஏறெடுக்க ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். பொருத்தனைகளை ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் ஏறெடுக்கும் உபவாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் ஜெபங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார்.
இதுவென்றால் உங்கள் மூலமாக நற்செய்தி பரப்பப்பட வேண்டும். அதற்காக ஆண்டவர் உங்கள் மூலமாக உங்கள் சந்ததியிலே உங்கள் குடும்பத்திலே ஊழியங்களை துவக்கவும் ஊழியர்களை எழுப்பவும் ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த சபையிலே எழும்பி பிரகாசிக்கும் அநேக ஊழியர்கள் உண்டு, இன்னும் வேண்டும். உலகத்தில் தேவைகள் அநேகம், அறுப்போ மிகுதி, வேலைக்காரரோ கொஞ்சம். ஆகவே அந்த அறுப்புக்கு நம்மை ஆண்டவர் ஆயத்தம் படுத்த சித்தம் கொண்டுள்ளார். நம்ம ஆண்டோடைய தேவையை நாம் சந்திக்க முன் வரும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள், உங்களுடைய சரீரத்தின் தேவைகள் நிச்சயமாகவே சந்திக்கப்படும். ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்நாள் ஒரு மகனை தான் கேட்டாள். அந்த மகனை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாள். அவளுக்கு ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தார். ஆகவே கர்த்தர் நம் குறைகளை நிறைவாக்குகிற தேவன். நீங்கள் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை, ஆண்டவர்களிடையே காணப்படும் குறைகள், ஊழியத்தின் குறைகளை நிறைவேற்ற முன் வரும் பொழுதே ஆண்டவர் உங்கள் சொந்த குறைகள், குடும்பத்தின் குறைகளை நிச்சயமாகவே ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நிச்சயமாகவே தன்னுடைய சித்தத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவார். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நிகழ்ந்த நிகழ்வுகளை நாம் சற்றே கண்ணோக்கி பார்ப்போம். அங்கு ஒரு பெண்ணை காண்கிறோம், ஒரு ஸ்திரீயை காண்கிறோம். அந்த ஸ்திரீ பெத்தானியாவில் உள்ள மரியாள், லாசருவின் சகோதரி, மார்த்தாளின் சகோதரி. அவள் அங்கு இயேசுவை தேடி வருகிறாள். அங்கு நாம் காண்கிறோம் 3ஆம் வசனத்திலே, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இந்த ஸ்திரீ யார் என்றால் மரியாள். அந்த மரியாளுடைய சகோதரன் லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருந்தார். இதற்கு முந்தின அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோவான் 11 வாசிக்கிறோம். அது நிமித்தமாக உயிரோடு எழுந்தது. அதை மகிழ்ந்து கொண்டாடத்தக்கதாக அவர்கள் இந்த விருந்தை ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த விருந்திலே அநேகர் அழைக்கப்பட்டிருந்தார்கள், அநேக மக்கள். லாசருடைய குடும்பத்தினரும் அங்கு வந்திருந்தார்கள், சீஷர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நிகழ்ந்த காரியம் என்ன? அந்த பெண் மரியாள் இயேசுவுக்கு தன் அன்பை வெளிப்படுத்தும்படி ஒரு பொருளை கொண்டு வந்தாள். என்னது? விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஏற்கனவே நான் சில முறை கூறியிருக்கிறேன், யூதர்களுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. ஒரு யூத பெண் பிறந்த உடனேயே அவளுடைய திருமண நாளுக்காக சில ஆயத்தங்களை அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் செய்வார்கள். அவள் திருமணம் நடக்கப் போவது 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ கழித்து தான். பிறந்த உடனே இந்த மகள், எனக்கு பிறந்திருக்கும் மகளுக்கு திருமண ஆயத்தங்களை செய்வது யூதருடைய பாரம்பரிய வழக்கம். 3 காரியங்களை செய்வார்கள். ஒன்று, கல்யாண வஸ்திரம். அந்த கல்யாண வஸ்திரத்தை குறித்து வேதத்தில் பல இடங்களிலே வாசிக்கிறோம். சங்கீதம் 45 வாசிக்கிறோம், சித்திர தையலாடை அணிந்தவளாக அந்த ராஜகுமாரித்து வருகிறாள். ஆகவே பலவிதமான அவருடைய சக்திக்கு தகுந்தபடி, வசதிக்கு தகுந்தபடி கல்யாண வஸ்திரத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். அந்த கல்யாண வஸ்திரம் என்பது திருமணத்துக்கன்று தான் போட வேண்டும். அதற்காகவே பல ஆண்டுகளாக அந்த வஸ்திரத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். அந்த வஸ்திரம் ஆயத்தப்பட்ட பின்பு அது மிகவும் பத்திரமாக ஒரு பொக்கிஷமாக வைத்திருப்பார்கள். அடுத்தபடியாக விலை உயர்ந்த தைலம், பெர்ஃப்யூம், வாசனை தைலம். அந்த வாசனை தைலத்தை மிகவும் விலை உயர்ந்த பணம் கொடுத்து அந்த வாசனை தைலத்தை வாங்குவார். அந்த வாசனை தைலம் போட்டிருக்கிறது
வெள்ளைக்கல் பரணி, அது ஒரு விசேஷமான ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டி. அந்த பெட்டி மிகுந்த நடந்த பெட்டி, வெள்ளைக்கல் பரணி. அந்த பெட்டியே மிகவும் விலை உயர்ந்தது. அந்த பெட்டிக்குள் அந்த விலையுயர்ந்த அந்த வாசனை திரவியத்தை ஊற்றி அதை உடைக்காதபடிக்கு பத்திரமாக வைத்திருப்பார். திருமணத்தின் இரவு அன்று மணமகள் பூசிக்கொள்ள வேண்டிய அந்த தைலம், வாசனை தைலம். மூன்றாவதாக மிகவும் பத்திரமாக வைக்க வேண்டியது 10 வெள்ளி காசுகள். திருமணம் செய்ய போகிற மணவாளன் தன் மணவாட்டியை பார்க்க வரும் பொழுது, நிச்சயம் செய்யும் பொழுது 10 வெள்ளி காசுகளை கொடுப்பார். நம்ம இந்த டௌரியும் சொல்லுவோம் இல்லைங்களா, மணமகளுக்கு அவன் ஒரு 10 வெள்ளிக்காசை பெற்றோரிடம் கொடுப்பார். பெற்றோர்கள் அந்த 10 வெள்ளிக்காசுகளை அது ஒரு சங்கிலியாக போட்டு அதை அவர்கள் நெற்றியிலே தரித்து கொள்ள வேண்டும் அல்லது கழுத்திலே தரித்திருக்க வேண்டும். மணவாளன் திருமணத்தின் இரவு அன்று மணவாட்டியை சந்திக்க வரும் பொழுது அந்த 10 வெள்ளிக்காசை அவன் காண வேண்டும். அது நெற்றியிலோ அல்லது கழுத்திலோ அணிந்திருக்க வேண்டும். 3 காரியங்கள் மிகவும் முக்கியம்: கல்யாண வஸ்திரம், இந்த வாசனை திரவியம், இந்த 10 வெள்ளிக்காசுகள். ஆகவே இது மிகவும் மிகவும் அருமையான பொக்கிஷம். அது மிகவும் பத்திரமாக வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பொக்கிஷமான இந்த நளதம் என்கிற உத்தம தைலத்தை அவள் கொண்டு வந்தாள். மரியாளுடைய திருமணத்துக்கென்று, தன்னுடைய திருமணத்துக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த வெள்ளைக்கல் பரணியிலே ஊற்றப்பட்டிருந்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அவள் கொண்டு வந்தாள். அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்தாள், இயேசுவின் சிரசிலே ஊற்றினாள், இயேசுவின் பாதப்படியிலும் ஊற்றினாள். அது பார்த்தவர்கள் அதை கண்டு விசனமடைந்து இது ஒரு வீடான செலவு என்று கூறினார்கள். ஆனால் அவளை பொறுத்தலும் தன்னுடைய திருமணத்திற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பொக்கிஷத்தை இயேசுவின் சிரசிலும் பாதத்திலும் ஊற்றினாள். அது மட்டுமல்ல, இதை குறித்து 3 சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சுவிசேஷம் வாசிக்கிறோம், அவள் தன் தலைமுடியினால் தன் தலைமயிரினால் இயேசுவின் பாதங்களை துடைத்தாள். யூத கலாச்சாரத்தின்படி பெண்களுடைய தலை மூடியிருக்க வேண்டும். அவருடைய முடி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் அந்த கலாச்சாரத்தை மீறி தன் முடியை அவிழ்த்துவிட்டு தன் முடியினால் இயேசுவின் பாதத்தை அவள் துடைத்தாள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? அவருடைய அன்பு, அவருடைய தியாகம். இதில் பார்க்கிறோம், வெள்ளைக்கல் பரணி என்பது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்றால் இது சிலுவையின் மரணத்துக்கு முன் அடையாளமாக இருக்கிறது. வெள்ளைக்கல் பரணி உடைக்கப்பட்டது. சிலுவையிலே இயேசுவின் சரீரம் உடைக்கப்பட்டது. விலையுயர்ந்த அந்த உத்தம தைலம் சிந்தப்பட்டது, இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அதற்கு இது ஆவிக்குரிய ஒரு அடையாளம், ஆவிக்குரிய முன் அடையாளம். அதை அந்த நாளில் அவள் செய்தாள். ஆகவே இயேசுவுக்கு புரிந்தது அவள் செய்கிற காரியம் எதற்கு முன் அடையாளம் என்பதை இயேசு கண்டு கொண்டார். ஆனால் சீஷர்களோ அவர்கள் பணத்தை மட்டும்தான் அவர்கள் எண்ணினார்கள். 300 காசுக்கு மேலான விலை உயர்ந்தது, 1 வருஷத்து கூலிக்கு நிகரானது. இது இப்படி வீணாக்குவானேன், இது ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று அவர்கள் உலக பிரகாரமான உலக நியாயத்தை பேசினார்கள். ஆண்டு என்ன சொன்னார்? அவளை தொந்தரவு செய்யாதீர்கள். இயேசு சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? இயேசு அவர்களை நோக்கி 6ஆம் வசனம், அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இதைத்தான் இந்த நாளிலே செய்தியின் மையப்பொருளாக நான் கூற விரும்புகிறேன். என்னிடத்தில் அவள் நற்கிரியையை செய்திருக்கிறாள். ஆண்டவர் மரியாதை குறித்து கூறும் பொழுது அவளை தொந்தரப்படுத்தாதீங்க, அவள் செய்ய விரும்பியதை செய்யட்டும். பணம் பெறுதல்ல, பணத்தை காட்டிலும் அவளுடைய அன்பு, தியாகம், அவளுடைய தரிசனம் இயேசுவை குறித்து அறிந்தது மட்டுமல்ல,
அவள் இயேசுவின் பாதப்படியில் அமர்ந்திருந்து அவள் வசனத்தை கேட்டாள் என்று நாம் லூக்கா 10:42 வாசிக்கிறோம். அவள் இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்திருந்தவள். இந்த மரியாளை குறித்து 3 இடங்களில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது மரியாளை எங்கு சந்திக்கிறோம்? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சந்திக்கிறோம். பெத்தானியா கிராமத்திலே மரியாள் அவருடைய சகோதரி மார்த்தாளை சந்திக்கிறோம். அங்கே என்ன நாம் காண்கிறோம்? மரியாள் இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்திருந்தாள். மார்த்தாளோ பலவித காரியங்களிலே இயேசுவை உபசரிப்பதற்காக அவள் பல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். இயேசு 2 பேரையுமே கண்டார். மரியாளையும் கண்டார், மார்த்தாளையும் கண்டார். 2 பேருமே இயேசுவை நேசிக்கிறவர்கள். 2 பேருமே இயேசுவை தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டவர்கள். 2 பேருமே இயேசுவை உபசரிக்கிறவர்கள். 2 பேருமே இயேசுவை சேவிக்கிறவர்கள். என்றாலும் 2 பேரிடம் பெரிய வித்தியாசம் இருந்தது. இயேசு சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள். ஆனால் மரியாளோ தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்லதொரு பங்கை அவள் பெற்றுக்கொண்டாள். இந்த வேளையிலும் கூட நம் அனைவரும் கர்த்தர் பார்க்கிறார். மரியாளை கண்ட தேவன், மார்த்தாளை கண்ட தேவன், லாசருவை உயிர்ப்பித்த தேவன் இந்த வேளையிலே நம் ஒவ்வொருவரும் கண்ணுக்குமாய் இருக்கிறார். நம்மிலே உள்ள மரியாளை ஆண்டவர் காண்கிறார். நம்மிலே உள்ள மார்த்தாளை ஆண்டவர் காண்கிறார். நம்மிலே உள்ள லாசருவை ஆண்டவர் காண்கிறார். லாசரு நோய்வாய்ப்பட்டிருந்தான். லாசரு மரித்தான். லாசரு கல்லறையிலே வைக்கப்பட்டான். 4 நாட்கள் செத்தவனாக இருந்தான். நாரி போயிருந்தான். கட்டுண்டவனாய் இருந்தான். லாசரை போல மக்கள் இந்த நாட்களிலே உண்டு. வெளியே மட்டும் இல்லைங்க, நம்முடைய சபைக்குள்ளே விசுவாசிகள் மத்தியிலே லாசரை போல மக்கள் உண்டு. இயேசுவை லாசரு நேசித்தான். இயேசுவின் சிநேகிதன் என்று அவன் அறியப்பட்டான். நம் அனைவரும் இயேசுவை நேசிக்கிறவர்கள். நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சிநேகிதன், எனக்கு அருமையானவள் என்றுதான் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வை அதுங்க. நம்முடைய உள்ளான நிலைமை என்ன என்பதை நாம் இந்த வேளையிலே நிதானித்து சோதித்தறிவோம். நீங்கள் லாசருவை போல இயேசுவை நேசித்திருக்கலாம், இயேசுவின் சிநேகிதன் என்று கூறப்படலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உயிரோடு காணப்படுகிறதா, அது மரித்து காணப்படுகிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு சபை நோக்கி சொல்கிறார், நீ உயிருள்ளவன் பெயர் பட்டும் செத்தவனாய் இருக்கிறார். உலகத்தின் பார்வையில் நீ உயிருள்ளவன் தான், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீ செத்தவனாய் இருக்கிறாய். அன்று லாசரு நோய்வாய்ப்பட்டிருந்தான், மரித்து போனான், கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். 4 நாள் செத்த நிலையிலே காணப்பட்டான். நாரி போயிருந்தான், கட்டப்பட்டிருந்தான். நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? இயேசு நம்மை தேடி வருகிறார். மரித்து போன லாசருவை அன்று இயேசு தேடி வந்தார். கல்லறைக்குள்ளே புதையுண்டு அவனை பேர் சொல்லி அழைத்தார். அவன் உயிர் பெற்றனாக வந்தான். மார்த்தாளை அறிவார். மார்த்தாள் எவ்வளவாய் தன்னை நேசிக்கிறாள் என்பதை கர்த்தர் அறிவார். மார்த்தாள் எவ்வளவாய் தன்னை அறிந்திருக்கிறார் என்று கர்த்தர் அறிவார். என்றாலும் கூட மகளே, மகனே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் கவலைகளை ஆண்டவர் இந்த நாளிலே அறிவார். எவ்வளோ கவலைகள், எல்லாம் நியாயமான கவலைகள். நீங்கள் அனாவசியமாக எதுக்கும் கவலைப்படலங்க, அது கர்த்தர் அறிவார். நியாயமான கவலைகள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்கள் பொருளாதார நிலைமையை குறித்து, உங்கள் சரீர சுகத்தை குறித்து பலவிதமான கவலைகள், பயத்தினாலே நாம் பீடிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் அறிவார். உங்கள் பாரங்களை ஆண்டவர் அறிவார். அன்று மரியாள் விலை உயர்ந்த உத்தம தைலத்தை இயேசுவின் சரீரத்தில் பூசுவதற்காக கொண்டு வந்தாள். இயேசு என்ன சொன்னாருங்க? வாசிக்கலாமே, 8ஆம் வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில்
தைலம் பூச முந்திக் கொண்டாள். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய அடக்கத்திற்கு, அவர் சரீரத்தில் தைலம் பூசுவதற்கு முந்திக் கொண்டாள். காரணம் என்ன? அவள் முன்னறிந்திருந்தாள், இயேசு மரிக்கப் போகிறார், இயேசு பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரிக்கப் போகிறார், அடக்கம் பண்ண போகிறார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். யார் கூறினது அவளுக்கு? மற்றவங்களுக்கும் தெரியாது. எல்லாரும் இந்த விருந்தில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அவள் அறிந்திருந்தாள், என் நேசர் இயேசு இன்னும் சில நாட்களிலே அவர் பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரிக்கப் போகிறார், அவர் அடக்கம் பண்ண போகிறாங்க, அவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஆகவே எல்லாருக்கும் முந்தி அவள் இந்த தைலத்தை அவள் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக முந்தி கொண்டாள். எப்படி? நான் வாசிக்கிறோம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்திருந்தாள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டார். இயேசு என்ன கூறியிருப்பார்னு யாருக்கும் தெரியாது. வேதத்திலே அது குறிப்பாக எழுதப்படவில்லை. இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்திருந்தால் இயேசு அவளை குறித்து கூறும்பொழுது தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்லதொரு பங்கை பெற்றுக்கொண்டாள். அதான் ஆண்டவர் சொல்றார். ஆனால் அவள் மரியாள் யாரிடம் இயேசு என்ன பேசினார், தன்னுடைய எதை வெளிப்படையாக கூறினார் என்பதை அவள் வெளியே சொல்லவே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், தன் சீஷர்களுக்கு இயேசு ஏற்கனவே சொன்ன காரியத்தை தான் அன்று அவள் மரியாளிடம் சொன்னார். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். ஏற்கனவே இந்த சம்பவத்திற்கு வெகு நாட்களுக்கு முன்பாகவே தன் ஊழியத்தை துவங்கின நாள் முதற்கொண்டு அவள் தன்னுடைய சீஷர்களுக்கு தான் எப்படியாய் மரிக்கப் போகிறேன், எப்படியாய் பாடுபட போகிறேன், எப்படியாய் நான் கொலை செய்யப்பட போகிறேன், சிலுவையிலே அடையப் போகிறேன் என்பதை பல இடங்களிலே அவர் கூறியிருக்கிறார். சீஷர்கள் அந்த வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் அதை அவர்களுடைய மனதிலே பதியவில்லை, அதை அவர்கள் விரும்பவில்லை, அது நடக்கக்கூடாது என்று விரும்பினார்கள். காரணம் என்னவென்றால் இயேசுவை குறித்த அவர்கள் நோக்கம் வித்தியாசமானது. இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை நம்பினார்கள். இன்றைக்கும் கூட உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க, விசுவாசத்தில் இருக்காங்க. இம்மைக்காக மட்டும், இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மட்டும்தான் இயேசுவை நம்புகிறாங்க, மறுமைக்காக இல்லை. வேதம் கூறுகிறது அவர்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள். இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை நம்புகிறவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். வேதம் கூறுகிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில். ஆக அந்த சீஷர்கள் இம்மைக்காக மட்டும், இப்பொழுது இயேசு ராஜாவாக மாற வேண்டும், ரோமருடைய ராஜ்யம் அகற்றப்பட வேண்டும், அதுதான் நினச்சாங்க. ஸோ ஷார்ட் சைட்டட். ஆனால் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பேதுருன்னு சொல்கிறார். பேதுரு 12 சீஷர்களில் மிகவும் மூத்த சீடர், கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமான சீஷர். அவர் என்ன சொல்கிறார்? அவர் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். நல்லா பாருங்க, 12 சீஷர்களில் ஒரே ஒரு சீஷன் தாங்க பேதுரு. ஒரே ஒரு சீஷன் தான் இயேசுவை கடிந்து கொண்டான். அந்த அளவுக்கு அவன் இயேசு மேலே விரும்பி பாராட்டினான், கடிந்து கொண்டார். மற்ற சீஷர்களெல்லாம் இயேசு கடிந்து கொண்டார் அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து. அந்த ஒரு சீஷன் தான் இயேசுவை கடிந்து கொண்டான். அப்பொழுது தொடர்ந்து என்ன சொல்றார் ஆண்டவர்? 23ஆம் வசனம். அவரோ
திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கேற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். ஆம், இதே வார்த்தை தான் அன்று மரியாளுக்கு கூறப்பட்டது. இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்த வேளையிலே மரியாளுக்கு கூறப்பட்ட இதே வார்த்தைகள் தான் சீஷர்களுக்கும் கூறப்பட்டது. சீஷர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது சம்பவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, தன்னை குறித்த தீர்க்க தரிசனம் கூறுகிறார், இது சம்பவிக்கக்கூடாது. சீஷர்கள் அதை எதிர்த்தார்கள். ஆனால் மரியாளோ கர்த்தரை பின்பற்றும் சீஷர் அல்ல. வீட்டுக்கு வந்த இயேசுவை அவர்கள் அன்பு காட்டுகிற ஒரு ஊழியம், பணிவிடை ஊழியம். அவர் இயேசுடைய சகல உபதேசம் கேட்டது கிடையாது. அவருடைய இயேசுவோடு கூட அனுபவம் சொற்பந்தான். மரியாதை நம்ம 3 இடத்துல பார்க்குறோம். இயேசுவோடு கூட முதல்ல தன் வீட்டில் பாதப்படியில் அமர்ந்திருக்கிறார். 2வது தன் சகோதரன் மரித்த பொழுது கல்லறைக்கு அருகிலே இயேசு வர்றார். ஓடி போய் அவள் பாதத்தில் விழுறார். நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று அழுதாள். இயேசு அவள் கண்ணீரை கண்டாள். பாதப்படியில் விழுந்து கிடக்கிறாள் மரியாள். தன் சகோதரன் இறந்து விட்டானே என்று துக்கத்தோடு அவள் அழுகிறாள். அழுகையை கண்டார், கண்ணீரை கண்டார். அவளுடைய கண்ணீர் இயேசுவை கண்ணீர் விட வைத்தது. அதைத்தான் வாசிக்கிறோம். யோவான் 11:33-35 வாசிக்கிறோம். கண்ணீர் விட்டார். அவருக்கு தெரியும் லாசருவை உயிரோடு எழுப்பப் போகிறேன்னு தெரியும். என்றாலும் கூட தன்னுடைய அன்பாய் நேசிக்கிற மகள் கண்ணீர் சிந்தும் பொழுது இயேசுவினால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரும் கண்ணீர் சிந்தார். உண்மை அன்பான தேவ மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கண்ணீர் சிந்தும் பொழுது, நாம் கண்ணீர் சிந்துகிற காரியம் என்னமாய் முடியும் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கும் பொழுதும் கூட, நாம் கவலையோடு இருக்கும் பொழுது, கண்ணீர் சிந்தும் பொழுது, இதை உடைந்து காணப்படும் பொழுது நமக்காக பரிதவிக்கிற தேவன் இயேசு, நம்மை தேற்றுகிற தேவன், நமக்காக கண்ணீர் சிந்துகிற தேவன், நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். அன்று அந்த கண்ணீரை ஆண்டவர் களிப்பாக மாற்றினார். முதலாவது மரியாளை பெத்தானியா வீட்டிலே சந்திக்கிறோம், பாதப்படியில் அமர்ந்திருந்தாள். 2வதாக மரியாளை சந்திக்கிறோம், லாசருவின் கல்லறின் அருகிலே கண்ணீர் சிந்து இயேசுவின் பாதத்திலே விழுகிறாள். அவள் கண்ணீரை களிப்பாக மாற்றினார். 3வதாக இங்கு பார்க்கிறோம், சகோதரன் உயிரோடு எழுந்து விட்டான். அப்பொழுது வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அந்த உத்தம தைலத்தை அவள் சிரசில் ஊற்றி அவள் சரீரத்தை அவள் அபிஷேகம் செய்தாள். 3 முறையும் அவளை இயேசுவின் பாதத்தில் காண்கிறோம். இயேசுவின் பாதத்தில் அமர்வதென்றால் என்னங்க? நம்ம எல்லாரும் இப்போ தரையில் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, சிலர் சேரில் உட்காந்துருக்கீங்க, சிலர் மேடையில் அமர்ந்திருக்கிறோம். நாம் எப்படி அமர்ந்திருக்கோம் என்று முக்கியமல்ல, நம்முடைய இருதயம் இயேசுவின் பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதுதான் இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்திருக்கும் ஒரு அனுபவம். நம்முடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும். உடைந்த இருதயத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு இயேசுவின் பாதப்படியில் சரணடைய வேண்டும். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம், உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு என்ற அந்த ஒரு அர்ப்பணிப்போடு இயேசுவின் பாதப்படியிலே பணிகிறதான் இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்திருக்கும் அனுபவம். ஒரு அருமையான பாட்டு உண்டு, உம்மை இல்லாமல் யாருண்டு, பரலோகத்திலே உம்மை இல்லாமல் யாருண்டு, நீரல்லால் இந்நிழலில் எனக்குண்டு யாருண்டு தேவநாதா, நீரல்லால் இவ்வுலகில் யரலோகில் யாருண்டு தேவநாதா, நீரே அன்றி உலகத்தில் வேறொரு தேசமில்லை பரனே, நீரே அன்றி உலகத்தில் வேறொரு தேசமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா,
இயேசுவின் பாதப்படி, இயேசுவின் பாதப்படியிலே நம் இருதயத்தை தாழ்த்தி நொறுக்கி உடைந்த மனதோடு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்ம ஜீவ பலியாக அர்ப்பணிக்கும் பொழுது புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து பாலகனாக இருந்தார். அவரை தேடி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அவர்கள் பாதத்திலே விழுந்து சாஷ்டாங்கம் செய்தார்கள். தங்களுக்குள்ளதை இயேசுக்கு அர்ப்பணித்து கொடுத்தார்கள். நடந்தது என்ன? 2 காரியங்கள். எந்த வழியாய் வந்தார்களோ அந்த வழியை மாற்றி வேறொரு வழியிலே அவர்கள் போகும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நீ இதுவரை வந்த வழி சரியல்ல, உனக்காக ஒரு புதிய வழியை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று வேறொரு வழியிலே அவருடைய திசை திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அதுதாங்க நடக்கும். நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கும் பொழுது உடைந்த மனதோடு நீ வந்த வழியை ஆண்டவர் அறிவாய். நீ பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை நீ வந்த பாதைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இது போதும் மகளே, போதும் மகனே, இந்நாள் வரை உன் சித்தத்தின்படி, உன்னுடைய சுய ஞானத்தின்படி, உலக ஞானத்தின்படி மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு இம்மட்டும் வந்திருக்கிறார். இனிமேல் என்னுடைய வழியாக இருக்கட்டும், நான் உன்னை திசை திருப்பி மேலான பாதைக்கு நான் வழி நடத்துகிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நாம் நோக்கி கூறுகிறார். எப்பொழுது அவருடைய பாதப்படியில் நாம் பணிந்து அவரை சாஷ்டாங்கம் செய்து அவர் துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரிக்கும் பொழுது உன்னுடைய வழிகள் நிச்சயமாக மாறும். நீ கர்த்தருக்கென்று நீ தியாகமாக கொடுக்கும் பொருட்கள், அந்த நாளிலே அந்த சாஸ்திரிகள் பொண்ணை கொடுத்தாங்க, வெள்ளியை கொடுத்தாங்க, வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க. அத்தனையும் யோசேப்பு மரியாள் குழந்தை இயேசுவை எடுத்து அந்த ராத்திரியிலே எகிப்துக்கு போயிட்டு இருந்தது. அவருடைய தேவையை அவர் கொடுத்த பரிசுகள் சந்தித்தது. ஆம், நாம் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது கர்த்தர் ஊழியத்திற்கும் ஊழியர்களுக்கும் நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கும். நம்ம நினைப்போம் இட்ஸ் ஜஸ்ட் irrelevant, சின்ன காரியம் தானே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த சின்ன காரியத்தை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது அந்த பாலகனாக இயேசுவின் பாதத்திலே பணிந்த அந்த சாஸ்திரிகளுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அடுத்தபடியாக பார்க்கிற ஊழியத்தின் துவக்கத்திலே அவர் மலையிலிருந்து இறங்கி வர்றார்கள். ஒரு குஷ்டரோகி வர்றான். இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தப்படுத்தும். அவர் முழங்கார் பண்ணிட்டு இயேசுவின் பாதப்படியில் கெஞ்சுறான். இயேசு என்ன சொன்னார்? எனக்கு சித்தம் உண்டு. தன் கையை நீட்டினார், அந்த குஷ்டரோகியை தொட்டார். குஷ்டரோகியை தொடக்கூடாதுங்க, அதான் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை உடைத்து விட்டு தொட்டார், சுகப்படுத்தினார், அவனுக்கு சுகம் கிடைத்தது. அதே சுகத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வேளையிலுள்ள கர்த்தருடைய கரம் நம்ம நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு சித்தமுண்டு மகனே, எனக்கு சித்தமுண்டு மகளே, நீ குணமாக வேண்டும், நீ சொஸ்தமடைய வேண்டும், சரீர சுகம் ஆத்தும சுகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் முழங்கார் படிட்டு, ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிருக்கு, நான் குஷ்டரோகி தான், பாவ குஷ்டம் பிடித்தவன் தான், என்னை தொடும், நான் சுகமாவேன் என்ற அந்த உறுதியான நோக்கத்தோடு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது சுகத்தை, விடுதலையை நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படிப்பட்ட குஷ்டரோகமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, அது அன்றைக்கே ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் அவருடைய பாதப்படியில் முழங்கார் படிட்டு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே செய்வார். மூன்றாவது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். லேகியோன் பிடித்த ஒரு மனிதன். அவனை கண்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க. லேகியர் 6000 பிசாசுகள் பிடித்த ஒரு மகன், ஒரு மனிதன். சங்கிலினாலே அவனை கட்டக்கூடாது இருந்தது. கல்லறைகள் மத்தியிலே குடியிருந்தவன், கூக்குரல்வான், அந்த பக்கம் போகிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மனிதன். இயேசு அவனை தேடி போனார். அந்த பிசாசுகள் அவனை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான்? இயேசுவின் பாதப்படியிலே அவன் பணிந்து கொண்டு, எனக்கும் உனக்கு என்ன ஆண்டவரே, எங்களுக்கு குற்றோம் இல்லை, என்ன பிசாசுகள் இந்த பன்றிகள் மத்தியில் போகட்டும் சொன்னான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. மார்க் 5 வாசிக்கிறோம், 1:15 ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அவன் பிசாசுகள் பிடியிலிருந்து அவன் மீட்கப்பட்டான்.
அப்புறம் என்ன நடந்தது? அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக, வஸ்திரம் தரித்தவனாக இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்திருந்தான். இயேசுவின் பாதங்களில் மகிமை உண்டுங்க. வேதம் கூறுகிறது, வானம் உமக்கு சிங்காசனமும், பூமி உமக்கு பாதப்படி. ஆக இந்த பூமியில் பாதப்படியில் நம்ம ஆலயத்தில் நாம் கூடி வரும்போது பாதங்கள் அருகே நம்ம இருக்கிறோம். அந்த பாதம் பற்றி கொள்ளுங்க. மரியாதை செய்த மாதிரி நம்முடைய உத்தம தைலத்தினால அபிஷேகிக்கணுங்க, அதை வணங்கணும், இயேசுவை நாம் கொண்டாடணுங்க. அப்பொழுது பெரிய காரியங்களை காண்பிடும். அந்த லேகியோன் பிடித்த மனிதன் முதல்ல பாதத்தில் விழுந்தான். அந்த லேகியோன் பிடிந்து ஒரு விடுதலை பெற்றான். பின்பு புத்தி தெளிந்தான், வஸ்திரம் தரித்தவனாக இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்திருந்தான். அவனுக்கு ஆண்டவர் புதிய வேலையை கொடுத்தார், ஒரு ஊழியத்தை கொடுத்தார். நீ போய் இனத்தார்கிட்ட போய் என்னை பற்றி சொல்லினார். வல்லமையாக ஊழியம் நடத்தினான். அதே அதிகாரத்தின் தொடர்ந்து வாசினான். பிறகு அந்த ஜனங்கள் அவரை போவன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருந்த மக்கள் இயேசு செய்த காரியத்தை பார்த்து, அவரால் 2000 பன்றிகள் அழிந்ததை பார்த்து, நீங்கள் வரவேணா, எங்கள் எல்லைக்குள்ளே வரவேணா அவங்களை வெளியே அனுப்பிவிட்டாங்க. அதே அதிகாரத்தை பாருங்க. நீங்கள் இயேசு மீண்டுமாக அங்கே வந்தார். அங்கே வருவதற்கு முன்பாக இந்த வாலிபன் லேகியோன் பிடித்து விடுதலை பெற்றவன் ஊரெங்கும் இயேசு குறித்து அறிவித்து சாட்சியாக அறிவித்து அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் இயேசுவுக்காக காத்திருந்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு மனிதன் மூலமாக ஒரு பெரிய ஆத்ம அறுவடை நிகழ்ந்தது. அதே காரியம் நடக்குங்க. இயேசுவின் பாதத்தருகே தெளிந்த புத்திரன் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஊழியத்தை கொடுப்பார். இன்னைக்கு கூட போகிறாங்க, ரொம்ப நல்ல அருமையான காரியம். மாதந்தோறும் போகிறீங்க, நல்ல காரியம். பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்வார். விசுவாசித்து போங்க. நீங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையான காரியங்களை செய்வார். அநேக சம்பவங்களை நான் உதாரணமாக கூற முடியும். ஆனால் கர்த்தர் உங்களை சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக இங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு 20 வருஷம் இருக்கும், கிராம ஊழியம் செய்ய போவோம். நான் போக மாட்டேன், என்னுடைய குழுவில் சேர்ந்தவங்க போவாங்க. ஒரு சிறுவா காட்டுவாங்க, இயேசுவை குறித்து ஒரு திரைப்படம். அதை காட்டி அந்த கிராம மக்கள் மத்தியில் காட்டி அவங்க ஊழியத்தில் அவங்க சுவிசேஷன் சொல்லி கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிற ஒரு ஊழியம். என்ன நடந்தது? ஒரு கிராமம், வயல் வெளிகள் மத்தியில் உள்ள கிராமம். அந்த கிராமத்துக்கு போகணுன்னா ஒரு சிறிய ஒற்றையடி பாதை இருக்கும், அதுதான் போக முடியும். அதனால் இந்த குழுவினர் இங்கேருந்து போகும்பொழுது அந்த ப்ரொஜெக்டரு, அந்த சினிமா காட்ட வேண்டிய அந்த உபகரணங்கள், அந்த ஸ்பீக்கர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பைபிளாக தூக்கிட்டு அந்த ஒத்தையடி பாதையில் போகிறாங்க. ஒரே ஒரு பாதை தான். இந்த கிராமத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த கிராமத்திலிருந்து ஒரு கூட்டம் வெளியே வருது. அந்த கிராமத்தில் பெரிய ரவுடி, மிகவும் பொல்லாத மனிதன் என்று சொல்லுவாங்க, குடிகாரன். அந்த கிராமத்தை ஆட்டி படைச்சி வச்சுருந்தான். அவன் சொல்கிறதான் நடக்கும். சின்ன கிராமம். அவன் தான் ஒரு மகா முரடன், முரட்டுத்தனமான ஒரு மனுஷன். நல்ல குடி போதையில் வர்றான். அவன் குடி ஒரு கூட்டம் வருது. எங்கே போகிறீங்க? இந்த கிராமத்துக்கு போகிறோம். நான் தாங்க. என்ன வேணும்? என்ன செய்ய போகிறீங்க? நாங்கள் சின்ன ஒரு ஊழியம் செய்ய போகிறோம். என்ன ஊழியம் செய்ய போகிறீங்க? திரைப்படம் காட்ட போகிறோம். உடனே கெட்ட வார்த்தை திட்டி, உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கலையா? உங்களுக்கு நீ திரைப்படம் போடணுன்னா நான் சொல்கிற படத்தை போடு, ஏசு படம்லாம் தேவையில்லை எங்களுக்கு, நான் சொல்கிற படத்தை போடு அப்படி மிரட்டினாங்க. சரிங்கய்யா சரிங்க சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. கிராமத்துக்குள்ளே போன பிறகு அந்த திரைப்படம் போடுறதுக்கு வேண்டிய பவர் சப்ளை, மின்சாரம் எங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு. ஏன்னா அது ஒரு ப்ளக் சுவிட்ச் வேணும் அவங்களுக்கு. அப்போது ஒரு கேட்கும்போது, இந்த வீட்டில் மின்சாரம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அங்கே உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் கிடைக்கும், அது அங்கே மின்சார இணைப்பு பண்ணி உங்கள் திரைப்படத்தை போடலாம்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு போனாங்க. அங்கே ஒரு தாய், 3 பிள்ளைகள். சின்ன பிள்ளை சுகீனமாக இருக்குது, காய்ச்சல். உடனே போய் அங்கே கேட்குறாங்க, அம்மா என்னம்மா சின்ன பிள்ளைக்கு? 3 நாளாக காய்ச்சல், எனக்கு ஒரு புருஷன் இருக்கிறான், பொறுப்பு இல்லாதவன், ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, மருந்து வாங்க முடியல, இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னோன்னே, சரிங்கம்மா நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டோமா? சார் நாங்கள் இயேசுவை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். சரியா, நீங்கள் வேண்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. கைகளை வைத்து அந்த நற்செய்தி அறிவித்த அந்த குழுவினர் கைகளை வைத்து ஜெபித்தார்கள். உடனடியாக அற்புத சுகம் கிடைத்தது. ஒரே சந்தோஷம் தாய்க்கு. என்ன இதுக்கு வந்திருக்கீங்க? எங்கள் திரைப்படம் போட வந்திருக்கிறோம், எங்களுக்கு பவர் சப்ளைக்கு இந்த ப்ளக் பாயிண்ட் வேணும், தாராளமாக எங்கள் வீட்டு மின்சாரத்தை எடுத்துக்கணும் சொல்லி அங்கே இணைப்பை போட்டு
அந்த அம்மாவுக்கு அங்கே ஊரில் எல்லோரும் தெரியும். அவங்களுடைய சொன்ன எல்லோரும் வந்துட்டாங்க, பெரிய கூட்டம். அவங்க வீட்டுக்கு முன்னாலேயே அந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த திரைப்படத்தின் முடிவிலே அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு ஆல்டர் கால், ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. அப்போ ஜெபிக்க விரும்புகிறவர்கள், ஆண்டவருக்கு தங்களை ஒப்புவிடுகிறவர்கள் முன்பாக வருவார்கள், அவர்கள் ஜெபிப்பார்கள். திரைப்படம் முடிய சமயத்தில் சுவிசேஷ வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டது. அநேகர் முன்பாக வந்து ஜெபிக்க வந்தார்கள். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதே ரவுடி, இவர்கள் மிரட்டின அதே ரவுடி கும்பலோடு வந்துட்டான். யாரை கேட்டீங்க வந்தீங்க, அது ஏன் வீட்டு முன்னால் நிற்கிறீங்க நீங்கள் சொல்லி கூக்குரலிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பித்தான். அப்புறம் அவருடைய மனைவி வந்து குழந்தை காமிச்சு அவனை மனைவி ஒரு மிரட்டணுன்னா அப்படி அடங்கிட்டான். யார் குழந்தை? நம்ம குழந்தை. 3 நாளாக சுகம் இல்லாமல் இருந்தது. யார் சுகம் கொடுத்தது? இயேசு சுகம் கொடுத்தார். அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. சொல்லி அவனை மிரட்டினவன அவன் அடங்கிட்டான். உடனே ஜெபம் நடந்தது, குழந்தைக்கு சுகம் கிடைத்தது. அந்த ஜெபத்திலே அவன் தொடப்பட்டான். பின்பு அவன் தன்னை கர்த்தருக்கென்று அவன் அர்ப்பணித்தான். அதே ரவுடி அதே கிராமத்திலே மறுபடியும் இந்த ஊழியம் தொடர்வதற்கு அவன் காரணமாக இருந்தான். பின்பு அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அதிலே அவன் இன்றைக்கும் கூட மூப்பராக இருக்கிறான். ஒரு சின்ன ஒரு நற்செய்தி ஊழியம் எப்படி அந்த கிராமத்தையே மாற்றிச்சுப்பார். நான் நீங்கள் சாயங்காலம் போகும்பொழுது ஜெபத்தோடு போங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் சுமந்து கொண்டு செல்கிறோம். அற்புதங்களை நிறைத்தும், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும். அந்த ஜெபத்தோடு செல்லும் பொழுது அற்புதங்களை காண்பீர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மகள், என்னுடைய மருமகன் அமெரிக்காவிலிருந்து டெல்லிக்கு ஒரு ஊழியத்தை நிமித்தம் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா வரும்பொழுது துபாயில் ஃப்ளைட்டில் இறங்கி இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி துபாயிலேருந்து டெல்லிக்கு போகணும். அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அவர்கள் உட்கார்ந்த இடத்துக்கு முன்னாக ஒரு சர்தார்ஜி, ஒரு பஞ்சாபி, பெரிய தலைக்காட்டெலாம் கட்டிட்டு உட்கார்ந்துருந்தார். ஃப்ளைட் போன உடனே அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். குடிச்சிருக்கார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என் மகளிடம் பேசினார். நீ அந்த மனிதனோடு பேசினார். என் மகள் திகைத்து நின்றாள். நான் ஒரு பெண், அவன் ஒரு முரடுத்தனமாக காணப்படுகிற ஒரு மனிதன், குடித்து கொண்டு இருக்கிறான், தன் சுய நினைவில்லாமல் இருக்கிறான். அவனிடப்போ நான் என்ன பேசுன்னு சொல்லி தன் கணவனிடம், 2 பேர் ஊழியத்துக்கு போகிறாங்க. கணவனிடம் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மனிதனோடு பேச சொல்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. உடனே என்னுடைய மருமகன் என்ன கூறினார்? கத்த உண்டான்னு சொன்னார், நீ பேசு. அப்போ எப்படி பேசுவது என்று என் மகள் ஜெபித்து கொண்டே இருந்தாள். சிறிது நேரம் ஆன பிறகு அந்த மனிதன் எழுந்து ரெஸ்ட் ரூமுக்கு, கழிவறைக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது என் மகள் அவனை பார்த்து, ஐயா, கேன் ஐ டாக் டு யூ ஃபார் அ மூமெண்ட்? உங்களோடு கூட பேசலாமா? எஸ், God has something to tell you. கர்த்தர் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேசும்படி விரும்புகிறார். இந்த வார்த்தை கேட்டவுடனே அவன் கொஞ்சம் திகைத்து போனார். வாட்? என்டியா? எஸ், the Lord has a word for you. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். கேட்டவுடனே அவன் அதிர்ந்து போனார். அந்த குடி வீரலாம் எப்படி போச்சுன்னு தெரில. உடனே பக்கத்தில் உள்ள சீட்டில் உட்காந்துக்கிட்டார். ஆண்டவர் அந்த பசுத்தாவின் அபிஷேகத்தாலே பிள்ளைகளை நிரப்பினார். அப்போ அவங்க சொன்னாங்க, கடந்த கால வாழ்க்கை, அவர் கடந்து வந்த பாதை, அவருடைய பிஸ்னஸில் அவருக்கு நேரிட்ட தோல்விகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், அவருடைய சரீரத்தில் காணும் பிரச்சனை சகலத்தை ஆண்டவர் அந்த ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். அதிர்ந்து போனார். பின்பு அவரிடம் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறி சுவிசேஷத்தை அந்த பறக்கும் விமானத்திலே ஒரு முன்பின் தெரியாத ஒரு மனிதனோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார். உடனே அவர் கூறினார், இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தார் கேட்க வேண்டும். அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன். டெல்லியில் இறங்கின உடனே பிள்ளைகள் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. அவர் எல்லா அட்ரஸாக வாங்கிக்கிட்டார். அவர் அடுத்த நாள்
தன் காரில் வந்து அவருடைய தன் வீட்டுக்கு கொண்டு போனால் 20 பேர், அவருடைய தாய், தகப்பன், பிள்ளைகள், மனைவி, கூட பிறந்தவர்கள், நண்பர்கள் அத்தனை பேர் குடிச்சிட்டார். அங்கு ஆண்டவர் புதிய ஊழியத்தை துவங்கினார். அநேகர் சுகம் பெற்றார்கள், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இத்தனைக்கும் காரணம் பெருமைக்காக சொல்லுங்க, ஒரு பெண்ணின் கீழ்ப்படிதல், ஒரு மனிதனின் கீழ்ப்படிதல். கர்த்தர் செய்ய சொல்கிற காரியத்தை செஞ்சாகணும். அதன் மூலமாக நாம் பெரிய காரியத்தை நாம் காண்போம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசுவின் பாதம் 12 வருடம் பிணியாளியாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது என்ன பண்ணாவ, ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் இயேசுவின் பாதத்தருகே இருக்கும் அந்த வஸ்திரத்தை அவள் தொட்டாள். காரணம், அவளில் இருந்த விசுவாசம் கிரியை செய்தது. அது ஒன்று வாசிக்க நேரமில்லை, ஆனால் சொல்கிறேன். 3 இடங்களிலே, 3 சுவிசேஷங்களிலே அவளை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது, அவள் இயேசுவை தொட்டால் சுகமாவேன் என்று தன்னுடைய மனதிலே எண்ணிக்கொண்டாள். அவருடைய எண்ணத்திலே ஒரு விசுவாசம். அடுத்த சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், இயேசுவை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லிக் கொண்டாள். வார்த்தையிலே ஒரு விசுவாசம். மூன்றாவதாக, அவள் பின்னாக வந்து யாருக்கும் தெரியாமல் பாதத்தருகே இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். சுகம் கிடைத்தது, அற்புத சுகம் கிடைத்ததை அவள் உணர்ந்தாள். அப்போ இயேசு கேட்ட கேள்வி, என்னை தொட்டது யார்? எல்லாரும் கேட்குற, இவ்வளோ பெரிய கூட்டம், இத்தனை பேர் அவங்களை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்கன்னு சொல்லி அவள் கேட்ட கேள்வி அநேகருக்கு வித்தியாசமாக இருந்தது. ஒரு சில்லி கொஸ்டினாக இருந்தது. இவ்வளோ க்ரௌட், எல்லா கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்குது, என்ன அவர் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு அது கேட்டதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. பின்பு அவள் நடுங்கி இயேசுவின் பாதத்தருகே விழுந்து நடந்ததை சாட்சியாக கூறினாள். இயேசு கூறின காரியம், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இனி வேதனையின்றி சுகமாயிருந்து சொல்லி ஆண்டவர் அவளை அனுப்பினார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்நாள் வரை 12 ஆண்டுகளாக அவள் சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவள், சமுதாயத்தால் தனிமைப்படுத்தப்பட்டவள். காரணம், அவளுக்கு இருந்த வியாதி தீட்டுள்ள வியாதி. அவள் மனுஷரால் தீட்டுள்ளவளாக அவள் காணப்பட்டாள், கருதப்பட்டாள். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் வைத்திருக்க கருதுகிறாள். நத்திங் லெஃப்ட். ஆகவே அந்த பெண்ணுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்க வேண்டும். சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட அவளுக்கு, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அவளுக்கு சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை தர வேண்டும், ஒரு சரியான இடத்தை கொடுக்க வேண்டும். இனிமேல் ஒருபோதும் ஒதுக்கப்பட்டவளாக அல்ல, தீட்டுப்பட்டவளாக அல்ல, தூக்கி எறியப்பட்டவளாக அல்ல, சமுதாயத்தில் ஒருவளாக காணப்பட வேண்டும். ஒரே நோக்கத்தோடு தான் என்னை தொட்டது யார் என்று கேட்டாள். அவள் மூலமாக சாட்சி வந்தது, அவளை ஆசீர்வதித்தார். அன்பான தெய்வ ஜனமே, நீங்கள் ஒருவேளை ஒதுக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தாரால் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், உங்கள் வியாதி நிமித்தம் அநேக பணத்தை நீங்கள் செலவு செய்திருக்கலாம், அநேகத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் அந்தஸ்தை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாள் நிச்சயமாகவே வருகிறது. அந்த பெண்ணை குறித்து நாம் அதுக்கு மேலே வாசிக்கலைங்க. ஆனால் ஆதி திருச்சபை சரித்திரம், ஏர்லி சர்ச் ஹிஸ்ட்ரியில் அவளை குறித்து குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க வேதாகமத்திலே அவளை குறித்து குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் பேர் வெரோனிகா. அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அதன் பிறகு அந்த கத்தோலிக்க வேத குறிப்புகள், சரித்திர குறிப்புகள், ஆதி திருச்சபையின் குறிப்புகள் கூறுகிறது, அவள் இயேசுவை பின்பற்றினாள், இயேசுவை அறிவித்தாள். இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது அவளும் அங்கே நின்று கொண்டிருந்தாள். இயேசு முகத்தில் இரத்த வேர்வை வடிந்த பொழுது தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய மேலாடின் வஸ்திரத்தை எடுத்து இயேசுவின் முகத்தை ஒற்றி அவளுக்கு வேண்டிய, இயேசுக்கு வேண்டிய ஒரு இளைப்பாறுதலை, ஆறுதலை அவள் கொடுத்தாள் என்று
ஆதி திருச்சபை சரித்திரம் கூறுகிறது. இன்றைக்கும் கூட they call it as veil of Veronica. வெரோனிகாவின் முகம் சீலை என்று கூறப்பட்டு அந்த சீலையை இன்னும் வைத்திருக்கிறாங்க. ஆதி திருச்சபை அவளுக்கு செயின்ட் வெரோனிகா என்ற பரிசுத்தர் பட்டத்தையும் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் கூட அவளுடைய சாட்சி, எப்படி சுகம் பெற்றாள், எப்படி ஆண்டவரை பின்பற்றினாள், எப்படி சிலுவை படத்திலே அவள் காணப்பட்டாள். கத்தோலிக்க சபைக்கு போனால் 14 ஸ்டேஷன்ஸ் ஆஃப் கிராஸ் என்று கூறுவார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை எடுத்துக்கொண்டு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக 14 இடங்களிலே அவர் விழுந்தார். அந்த 14 இடங்களை குறித்த தியானத்தை கத்தோலிக்க தலைமை செய்கிறாங்க. அந்த 14 நிலைகளிலே ஒரு நிலை தான் வெரோனிகா என்கிற அந்த ஸ்திரீ தன்னுடைய முக சிலையினாலே கர்த்தருடைய முகத்தை தொட்டு துடைத்தாள். அந்த துடைத்த அந்த வஸ்திரம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு ஒரு தேவாலயத்திலே, அவள் பெயரிலே எழுப்பப்பட்ட தேவாலயத்திலே அது இருக்கிறது. லிவிங் டெஸ்டிமனி. இந்த நேரத்தில் அன்பான தேவ ஜனமே, அன்று இயேசு 3 காரியங்களை அவளை நோக்கி கூறினார். ஒன்று கூறினாள், இவள் எனக்கு நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். இரண்டாவது, தன்னால் இயன்றதை செய்தாள். மூன்றாவது என்ன சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் நினைவு கூறப்படுவாள். அவள் செய்த சின்ன காரியம்தான். கர்த்தர் சொல்றார், இந்த காரியம் உலகத்திலும் நினைவு கூறப்படும், பரலோகத்திலும் நினைவு கூறப்படும். முடிவாக எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. உங்களுடைய நற்கிரியைகளை ஆண்டவர் காணுகிறார். கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக, ஊழியர்களுக்காக செய்த நற்கிரியைகளை ஆண்டவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. மத்திய 10:42 வாசிக்கிறோம். சீசர்கள் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்குண்டான பலனை நீங்கள் காண்பீர்கள். அதே தான் மார்க் 9:42 வாசிக்கிறோம். அதே தான் லூக்கு 14:14 வாசிக்கிறோம். ஆம், நாம் செய்த ஒவ்வொரு சின்ன கிரியை இருந்தால் கூட அதுக்குண்டான பலனை நிச்சயமாகவே நீங்கள் அடைவீர்கள். நாம், இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. எனி டைம், எந்த நிமிடமும் கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது அவருடைய அழைப்புக்கு நாம் தகுதியாக ஆயத்தத்தோடு காணப்படணும். நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நம்முடைய பொண்ணோ, நம்முடைய பொருளோ, நம்முடைய நகைகளோ, நம்முடைய பேங்க் பேலன்ஸோ, நம்முடைய சொத்துக்களோ நம் கூட வருவது இல்லை. நத்திங் வில் கோ பியாண்ட் அவர் கிரேவ். நம் கல்லறையை தாண்டி எதுவுமே நம் கூட வராதுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நாம் மரித்த பிறகும் கூட நம் கூடவே வருகிறது. என்ன தெரியுங்களா? நம்முடைய நற்கிரியைகள். நம்முடைய நற்கிரியைகள் நாம் மரித்த பின்பு கூட நம்மோடு கூட வருகிறது. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போய் ஆவியானவரும் ஆம் என்று திருவிழம் பற்றுகிறார். ஆகவே நாம் செய்த ஒவ்வொரு கிரியைகள், நற்கிரியைகள்,
ஊழியத்துக்காக, ஊழியர்களுக்காக, சபை ஊழியத்துக்காக செய்த ஒவ்வொரு கிரியையும், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காணிக்கையும், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய நேரம், உழைப்பு சகலமும் நம்மோடு கூட நித்தியத்திற்கு கடந்து வருகிறது. அதற்குண்டான பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். 2 கொரிந்தியர் 5:10 நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். கர்த்தரின் வருகை மிகவும் சமீபம். வருகைக்கான சகல அடையாளங்களும் நம் கண் முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நாம் இருக்கிறோமா அல்லது கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கிற நமக்கு தெரியாது. நாம் இந்த உலகத்திற்கு கடந்து செல்லும் பொழுது விசுவாசிகளை குறித்து சொல்கிறேன். ரகசிய வருகையிலே கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி சபையை குறித்து சொல்கிறேன். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பாக நிற்க வேண்டும். நியாய தீர்ப்புக்காக அல்ல, நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தின் பலனை பெற்றுக்கொள்கிற நாள். The rewarding ceremony. We all have to stand in the Bema seat of judgment. அது நமக்கு தண்டனைக்கல்ல, நாம் செய்த சகல நன்மைகளுக்கு பலனை, ரிவார்ட்ஸ் பெற்றுக்கொள்கிற நாள். ஆகவே நாம் செய்கிற கிரியை ஒருபோதும் வீண் போகாது. நம்முடைய அன்பான வார்த்தை, அன்பான செய்கை ஒருபோதும் வீண் போகாது. மனிதர்கள் அதை உணராமல் இருக்கலாம், நன்றி மறந்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய நன்மை பெற்றவர்கள் நமக்கு விரோதமாக நிற்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் நம்மால் இயன்ற வரைக்கும் நன்மையை செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்தலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். கட்டளை, நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஏனென்றால் நாம் நன்மை செய்வதற்கென்றே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:10. நாம் கர்த்தருடைய செய்கையாய் இருக்கிறோம். We are the workmanship of God. What for? நாம் நன்மைகளை செய்யும்படி கர்த்தரால் உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்லி முடிச்சிடலாங்க. எபேசியர் 2:10. சாரி, டேக் மோர் டைம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணியிருக்கிறார். ஆகவே நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது, நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அது செய்யாமல் இருந்தால் கர்த்தர் பார்வையிலே அது பாவங்க. ஏன்னா அந்த நன்மைகளை ஆண்டவர் ஏற்கனவே உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. நீ தான் அந்த நன்மை செய்யணும்னு ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதை தள்ளிவிட்டு போனோன்னா அது கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் வருத்தமான காரியம். நம்மளே பிலிப்பியர் 1:5 வாசிக்கிறோம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி உங்களுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை துவங்கிவிட்டார். அது எதுவரையும் போகும், கடைசியில் நம்ம கர்த்தர் சபையில் சேர்றவர்களும் அது தொடர்ந்து கொண்டே வரும். மீண்டும் வாசிக்கிறேன். உங்களில்
நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில் திட்டவட்டமாக பேசியிருக்கிறார். ஆகவே நாம் எந்த நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டோம், எந்த நோக்கத்தோடு ஆண்டு நம்மை இந்த சபையில் இணைத்திருக்கிறார், எந்த நோக்கத்தோடு இந்த சபையின் மூலமாக அநேக ஊழியங்கள், சபையின் ஊழியங்கள் மட்டுமல்ல, வெளியே சென்று நிறைவேற்ற வேண்டிய நற்செய்தி ஊழியங்களையும் ஆண்டவர் இந்த சபையிலே விசேஷமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கும் தருணங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த பாதப்படி நம்ம அர்ப்பணித்து ஜீவபலியாக ஒப்பு கொடு. இதோ இருக்கிற ஆண்டவரே என்னை அனுப்பும் என்ற அந்த அர்ப்பணிப்போடு நாம் ஊழியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.